எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் அமலாசர உத்தரவுகள் பெயரால் இத்திருத்தலத்திற்கும் இந்த திருப்பலிக்கும் வருகை என்று வரவேற்கின்றோம். இந்த நாளினுடைய திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்கு இறையருள் பெற்றுத் தருகின்ற வாய்க்காலாக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் குரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தந்தை உதயம் சமூக பணி நிலையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கின்றார். பல்வேறு பணிகளை, குறிப்பாக ஏழைகளுக்கான பணிகளை இன்முகத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அவரை அன்போடு இந்த திருத்தலத்திற்கு வரவேற்போம். இறைவன் இந்த அன்பு தந்தையை வல்லமைமிக்க கருவியால் பயன்படுத்த வேண்டும் என்று நாமும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவிற்கு நாம் தயாரிக்கின்ற நவ நாட்களின் 11வது வாரமாக இந்த வாரத்தை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு வருகின்ற செவ்வாய்க்கிழமை இது. புனித பவுல் அடிகளார் தொடர்ந்து மிகவும் ஆர்வத்தோடு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், இதற்காக நான் எத்துணை கஷ்டப்பட்டாலும் சரி நற்செய்தியை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நற்செய்தியை அறிவிப்பதாக முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் கூட நற்செய்தியை அறிவிப்பது தான் என் வாழ்க்கையினுடைய கடமை, அதை என் வாழ்வாள் என்னுடைய ஜெபத்தால் என்னுடைய போதனையால் நான் அறிவிப்பேன், என் ஆண்டவருக்கு சான்று பகர்வேன் என்று சொல்லி வாழ்கிறோம். எனவே இந்த நாளிலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மிகவும் அற்புதமான இந்த பீடத்திற்கு முன்பாக திருப்பலியிலே நாம் கூடியிருக்கின்றோம். இத்திருத்தலத்திலிருந்து கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் நமக்காய் பரிந்து பேசுவராக. குறிப்பாக ஊரடங்கெல்லாம் தளர்த்தப்பட்டு இதோ இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இந்த கொரோனா என்னும் வைரஸ் பற்றிய அச்சம் நம்மை விட்டு போகவில்லை. இந்த பயத்தில் இருந்தோம், இதனுடைய கோரப்பிடியில் இருந்தோம். நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று புனித அந்தோணியார் நமக்காய் பரிந்து பேச வேண்டும் என்று இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எங்களை எல்லாம் படைத்தாலும் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாக எங்களுக்கு கொடையாக அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திரு அவையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சியால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பதில். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பதில். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நன்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகி ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். பதில். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia.
தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை முத்துக்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளேன். உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினேன் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையது என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசுவின் ஆசீரும் கோடியற்புதர் அந்தோணியாரின் பரிந்துரையும் எப்பொழுதும் உங்களோடு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நமது வாழ்க்கையிலே எதை இழந்தாலும் இழக்கலாம், நம்பிக்கை மட்டும் இழந்துவிடக்கூடாது. அப்படி இழந்துவிட்டோம் என்றால் நாம் அனைவரும் செத்தவர்களுக்கு சமம் என்று சொல்கிறார் நமது தேசத்தின் மகாத்மா காந்தியடிகளார். என் கண்களை பிடுங்கி விடுங்கள், அது என் உயிரை எடுக்காது. என் கைகளை வெட்டி விடுங்கள், அது என் உயிரை முறிக்காது. என் கால்களை வெட்டி விடுங்கள், அது என் உயிரை போக்காது. ஆனால் என் நம்பிக்கை மட்டும் எடுத்து விடாதீர்கள், நான் செத்தவர்களுக்கு சமம் என்கிறார் அவர். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இழக்கலாம், நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. 2009ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடந்தது. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். கிறிஸ்தவர் அனைவரும் இந்து மதத்திற்கு மாற வேண்டும் என்று இந்துத்துவ அடிப்படைவாதிகள், மதவாதிகள் கட்டாயப்படுத்தினார்கள். எந்தெந்த மக்கள் எல்லாம் மதம் மாற மறுத்தார்களோ அவர்கள் அனைவரும் சாகடிக்கப்பட்டார்கள். அவருடைய வீடுகள், சொத்துக்கள்,
பந்தங்கள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டது, சாம்பலாக்கப்பட்டது. இந்த பின்னணியில் ஒரு நிகழ்வானது ஒரு குடும்பத்திற்கு நிகழ்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு குடும்பத்தை பிடித்து அந்த குடும்ப தலைவரை ஒரு மரத்திலும் அவரது மனைவி பிள்ளைகள் இன்னொரு மரத்திலும் கட்டி இந்துத்துவ மதவாதிகள் குடும்ப தலைவரை பார்த்து, எங்கள் மதத்திற்கு வர சம்மதமா, வருகிறாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த குடும்ப தலைவர் மறுத்தார், வரமாட்டேன் என்று பதில் சொன்னார். கோபத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்ற அவர்கள் அந்த குடும்ப தலைவரின் கைகளை வெட்டினார்கள். துடித்தார் வலியால். இதை பார்த்து அவரது மனைவி பிள்ளைகளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். மீண்டும் அவர்கள் அந்த தலைவரை பார்த்து, இப்பொழுதாவது மதம் மாற விருப்பமா, வருகிறாயா என்று கேட்ட பொழுது மீண்டும் அந்த குடும்ப தலைவர் சொன்னார், என் கைகளை மட்டுமல்ல, என் உயிரே நீங்கள் எடுத்தாலும் பறித்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டு, என் மதம் கிறிஸ்து மதத்தை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்று பதிலளித்தார். மீண்டும் கோபத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்ற மதவாதிகள், அடிப்படைவாதிகள், அவர்கள் எல்லோரையும் ஒரு மரத்திலே கட்டி மண்ணனை ஊற்றி தீக்கரையாக்கினார்கள், கொன்றார்கள், அவர்களை சாம்பலாக்கினார்கள். இதற்கெல்லாம் இவையெல்லாம் ஏன், எதற்காக இவர்கள் செய்தார்கள்? ஒருவேளை ஒத்துக்கொண்டிருந்தால், மதம் மாறுகிறோம் என்று சொல்லியிருந்தால் இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஏன் அப்படி செய்தார்கள்? ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். தங்களுடைய உயிரையை மறைசாட்சியாக மறிக்க முன் வந்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நிலை வாழ்வை தருவார், எங்களை பாதுகாப்பார் என்று ஒரு ஆழமான நம்பிக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதைத்தான் இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு அதிகாரத்தை அளித்திருக்கிறார். என்ன அதிகாரம் என்றால், மக்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்திருக்கின்றார் என்று நற்செய்தியில் அவரே நம்மை பார்த்து சொல்கின்றார். உங்களுக்கு நிலை வாழ்வு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, இன்று நமது உலகமே கொரோனா என்ற தொற்று நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு, பாரபட்சம் என்று படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்று பாரபட்சம் என்று நோயானது ஆட்கொள்ளப்பட்டு வாட்டி வதைத்து கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலை மக்கள் அனைவரும் சோகத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழி தெரியாமல். இது ஒரு பக்கம் இருக்க, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளை பார்த்து கேட்கிறார்கள், கடவுளே உமக்கு கண்ணு இல்லையா? எங்கள் மீது கருணை காட்டும், ஏன் எங்களை வாட்டி வதைக்கின்றாய்? அப்படி என்ன பாவம் செய்தோம்? அப்படி செய்திருந்தாலும் மன்னித்திருக்கலாமே. அப்படி என்று மக்களை கடிந்து கொண்டிருக்கிறார், கடவுளை கடிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் அவருடைய விசுவாசமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய பாடம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறது, வேதனை சோதனைகள் வருகிறது, அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கையானது ஆழப்படுத்தப்பட வேண்டும், அதிகமாக்கப்பட வேண்டும், மிகுதியாக்கப்பட வேண்டும். ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும், அமர வேண்டும், அவரிடம் மன்றாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வழியை கொடுப்பார், நோய் நொடியை போக்குவார், அல்லது அந்த நோய் நொடியை தாங்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை, தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நிற்கிறார். ராயப்பர் தன்னை யார் என்று தெரியாத மறுதளிப்பார் என்பது இயேசுவுக்கு தெரியும். தன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். யூதாசு தன்னை காட்டி கொடுப்பார் என்பது இயேசுவுக்கு தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்திருந்தார். ஆனால் அதை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை, அதை நினைத்து கஷ்டப்படவில்லை, அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. மாறாக அவர் செய்தது ஒரே ஒரு காரியம்தான், அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தையாம் கடவுளிடம் சென்று மன்றாடினார், பேசினார். தந்தையே, அப்பா, இந்த துன்பக் கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று போகட்டும், இது உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று வேண்டினார். அவரை காயப்படுத்தினார்கள், எச்சு துப்பினார்கள், தெரு இழுத்துச் சென்றார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கொன்றார்கள்.
புதைத்தார்கள். புதைத்தவர் அங்கே மக்கி போகவில்லை, மாறாக உயிர்த்தெழுந்தார். சாவின் மீது வெற்றி கொண்டார், உலகத்தின் மீது வெற்றி கொண்டார். இந்த சக்தி எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றல், இந்த தைரியம் எங்கிருந்து கிடைத்தது? தந்தையாம் கடவுளிடம் அவர் ஜெபித்த பொழுது தந்தையாம் கடவுள் கைமாறாக ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தார். இன்று வெற்றி வீரராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விண்ணகத்திற்கு சென்றாலும் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டு நிலை வாழ்வு நமக்கு தருகின்றார், ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். அன்பான இறை மக்களே, இன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டியது இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரிடம் சென்று அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்கிறேன், நாம் எப்பொழுது சோதிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது கஷ்டத்தில் இருப்போமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையானது அதிகரிக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் நமது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் சாத்தான் நம்மை சோதிப்பான். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கோடியற்புதர் அந்தோனியார். அவருடைய நவநாளை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலே நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார், தவறாமல் கலந்து கொள்வார். அவருடைய விசுவாசத்தை பார்த்த சாத்தான் சோதிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது கோடியற்ப அந்தோனியார் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஜெபித்தார். ஆண்டவர் இயேசு கைமாறாக அந்த சக்தியை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார். ஆகவே தான் இன்று கோடி அற்புதரை பார்த்து நாம் சாத்தானை நடுநடுங்க செய்கின்ற அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அவரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கோடி அற்புதர் அந்தோனியாருக்கு இருந்த அந்த பக்தி நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அப்பாவிடம் இருந்த அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். ஒரிசா மாநிலத்தில் இறந்து போன தலைவரிடம் இருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்மை ஒன்றும் அசைக்காது. கடவுள் நமக்கு வழிகாட்டுவார், கைமாறாக சக்தியை கொடுப்பார், இடத்தை கொடுப்பார், நம்மை பாதுகாப்பார். இந்த அன்பின் திருப்பலியிலே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக்கும் என்று சொல்லி ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவும் கோடி அற்புதர் அந்தோனியாரின் பரிந்துரையும் உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருக்கட்டும். ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் கோடி அற்புதர் அந்தோனியார் வழியாக நமது மன்றாட்டுக்களை எல்லாம் விண்ணப்பங்களாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசனத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுள் மகனே, காணிக்கையா தந்தான் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆராயம் மாறும் கடவுள் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் திருப்பலியின் வீழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நினைத்து நடத்துவதற்காகவும் ஆண்டவரே எங்கள் இறைவா, இப்பாஸ்கா மர நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவெல்ல பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியனால் உடலெடுத்து அன்னை மரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிரினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, கோடி அற்புதர் அந்தோணியாரின் அவநாளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உம் பக்த கோடிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் எந்தெந்த தேவைகளுக்காக கோடி அற்புதர் வழியாக உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ, உமது சித்தமானால் அனைத்தையும் பெற்றுத்தாரும். இந்த நோய் நொடியிலிருந்து எங்களை காப்பாற்றும். எங்கள் குடும்பத்திற்கு சமாதான ஒற்றுமையை தாரும். குழந்தையெல்லாம் மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளோ. எங்களை ஆசீர்வதியோ. அன்பின் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளோம். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
கோடி அற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, அசிசியா, கிளாரம்மா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 உயிர் தாண்டவர் நம்மான் இயேசு அப்பா என்று அழைக்க அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருவின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு ஒற்றுமை அமைதியும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். என் விசுவாசத்தை மிகுதியாக்கும் ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம். என் விசுவாசத்தை மிகுதியாக்கும் ஆண்டவரே. இதோ இறைவன் மெய்யான செம்மறி, நாம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மோடு வாழ்கின்றவர், நிலை வாழ்வை தருகின்றார். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுத நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். எனது ஆன்மா
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகி இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்த எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, நாங்கள் புரியும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு முற்றிலும் அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கியுமிடமிருந்து வழி தவற விடாதையும். வெறும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு குணம்பெற இயங்கும் உமது அடியாறுகளை கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருடும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருடும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி கொண்டவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திருட உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கருத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற
பரிசுத்தரான அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரிய வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரிய தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடனாளாக ஒருபோதும் தலைவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் கேட்டுள்ள இப்போது கேட்கப்படும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அழைக்கப்படுவதற்கு இனிய குழந்தை இயேசுவிடம் எங்கள் விண்ணப்பங்களை பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்று உமக்கு நன்றியுறவர்களாக இருப்போம். மகிமை புரிந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதைவிட சிறந்தது ஒன்றை இறைவனிடம் எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளோம். ஆமென். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுடன் நிறைவேறுவது போல மண்ணுடன் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு, சமாதானம், நம் குடும்பத்திற்கு தேவையான ஒற்றுமை, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமா, இந்த நோய் உலகம் முழுவதும் விட்டு போக வேண்டுமா, தந்தை மகன் தூய் ஆவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருநிகழ்வு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.